ஹாய் வீவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட குமரி சந்தேடி கோவில் மட்டன் எலும்பு பருப்பு குழம்பு. தேவையான பொருட்கள்: 100 சின்ன உள்ளி, 50 கிராம் துவரம்பருப்பு, 7-8 வெள்ளைப்பூண்டு, 4-5 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1/2 கிலோ ஆட்டு எலும்பு. 1/4 கிலோ எலும்புனா 50 சின்ன உள்ளி போதும். இப்போ குக்கர்ல பருப்பை வேக வைக்கிறதுக்கு பருப்பை நல்லா கழுவிட்டு 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கிறேன். 7-8 பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர்ல ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துடணும். பருப்பு வேகிறதுக்குள்ள அதுக்கு அரைக்கிறதுக்கு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். 1/2 முடி தேங்காய், ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் தேங்காய் அதிகமாக தான் தேவைப்படும். தண்ணி சேர்க்காம நம்ம அவியலுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுப்போம்ல, அதே போல அரைச்சி எடுக்கணும். பருப்பு வேக வச்சு எடுத்த பிறகு அதே குக்கர்ல எலும்பு, சின்ன உள்ளி, மஞ்சள் பொடி, எலும்பு மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர்ல ஒரு 7-8 விசில் வேக வச்சு எடுத்துடணும். இனி கோவில் மட்டன் எலும்பு பருப்பு குழம்பு ரெடி பண்ணலாமா? தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கடுகு பொரிஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 2-3 சின்ன உள்ளி, 2 வரமிளகாய், வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு கருவேப்பிலை, ரொம்ப இலை இருந்தா சேர்த்துடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ கொரகொரப்பா அரைச்சிருக்கிற தேங்காவை லைட்டா வதக்கி விட்டுட்டு அது கூட வத்தல் பொடி, பெப்பர் பவுடர் சேர்த்து தேங்காவுடைய மனம் வரது வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இப்போ வேக வைக்க மட்டன் எலும்பு, வேக வச்சு நல்லா மசிச்ச பருப்பு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து 2 கொதி வந்த பிறகு கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா கோவில் மட்டன் எலும்பு பருப்பு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வரட்டா?